மதிப்பிற்குரிய முனைவர் ஜீனத்தம்மா அவர்களுக்கும் ஒரு ஏவி ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஏவியை இப்போ நம்ம பார்க்கலாமா? எனக்கு ஆர்வமா இருக்கு. இனிமை நிறைந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுதில் நமது தளத்தில் நடைபெற இருக்கும் பட்டிமன்ற நிகழ்வில் பங்கு பெறுவதற்காக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்கள் அனைவருக்கும் மற்றும் நடுவராக வந்திருக்கும் அம்மையார் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தளத்தில் ஒவ்வொரு வாரமும் பட்டிமன்ற நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த வாரம் இக்கால சூழலுக்கு ஏற்றது கூட்டு குடும்பமா தனி குடும்பமா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது. பட்டிமன்றம் என்றாலே நடுவர் இல்லாமல் பட்டிமன்றமா? அதற்காகத்தான் இன்றைய இனிமையான பொழுதை நமது பட்டிமன்ற தலைவர் நம்மோடு கழிக்க இருக்கிறார். இன்றைய தின நமது பட்டிமன்றத்தின் நடுவராக பொறுப்பேற்பவர் முனைவர் ஜீனத்தம்மா அவர்கள். MA, MBA, B.Ed, M.Phil பொருளியல் துறையில் PhD முடித்தவர். நிலக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். பட்டிமன்ற நடுவராக 6 முறை பொறுப்பேற்றிருக்கிறார். 24 முறை பேச்சாளராகவும் 12 முறை சொல்லாளராகவும் 18 முறை கருத்தாளராகவும் 36 கின்னஸ் ரெக்கார்டுகளும் படைத்துள்ளார். 6 நூல்களுக்கு மதிப்புரையாளராகவும் இருந்துள்ளார். பஞ்சாயத்து முரசு என்ற பத்திரிகையில் 8 வருடங்களாக ரிப்போர்ட்டராக பணியாற்றி வருகிறார். 600க்கும் மேல் விருதுகளை பெற்றுள்ளார். JT ஃபவுண்டேஷனின் ஃபவுண்டராக இருந்து வருகிறார். கேரியர் கைடன்ஸில் கவுன்சிலராகவும் இருக்கிறார். இத்தகைய மேதகு அம்மையார் அவர்கள்தான் இன்றைய தினத்தில் நமது நடுவராக இருக்கின்றார். எனவே அம்மையார் அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம். நமது தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். அம்மா ரொம்ப நான் ஆச்சரியப்பட்டேன். இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணுவீங்களான்னு தெரியல. ரொம்ப ஹாப்பி. எனக்கு உண்மையிலேயே என் ஃபேமிலியில சுதந்திரம் இருக்கோ இல்லையோ, நீங்க கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சுதந்திரம் கிடைச்சதுன்னு நான் நம்புறேன்.